வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் பன்னீர் பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல கடாய் மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 காஷ்மீரி வத்தல். நீங்கள் வேணும்னா நார்மலாக யூஸ் பண்ணுற வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி. இப்போது எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். மசாலாவோட நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் இது வறுத்துடலாம். இப்போது மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்குற வரைக்கும் இது வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணிடலாம். ரொம்பவே நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி வதக்கின கடாயில் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வறுபட்டதும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பன்னீரை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சதுரவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் வந்து அதுவும் சதுரவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கடாய் மசாலால 2 ஸ்பூன் போல் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 கப்ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்ச அதே ஜாரில் தண்ணி சேர்த்து அதை அலசி இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இது வந்து கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு கிரேவி வந்து லைட்டாக திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் இதில் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கடாய் பன்னீர் ரெடி ஆகிட்டு. இது வந்து சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.